இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, அனைவரும் சேர்ந்து சொல்வோம்: இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் ஃபாதர். இன்று நம்முடைய தாய்க்கும் நம்முடைய தாய் நாட்டிற்கும் பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். எனவே உங்கள் அனைவருக்கும் நம்முடைய தாய் அன்னை கன்னிமரியாளினுடைய விண்ணேற்பு பெருவிழாவையும் நம்முடைய தாய் நாடாகிய இந்திய பெருநாட்டினுடைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஹாப்பி ஃபீஸ்ட் அண்ட் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, விடுதலை, விண்ணேற்பு, விண்ணக திருப்பயணம் அல்லது விண்ணக திருப்பயணிகள் என்ற மைய சிந்தனையில் உங்களை சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றேன். இன்றைய சுதந்திர பெருவிழாவிலே விடுதலையின் நாளில் இருக்கின்றோம். நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய சுதந்திர போராட்ட தியாகிகள், தலைவர்கள், இராணுவ வீரர்கள், இந்த சுதந்திரத்திற்காக உழைத்த அத்துணை பேரையும் இந்த நல்ல நாளிலே நினைத்து பார்ப்போம். அவர்களுடைய உழைப்பு பெரிது, அவர்களுடைய தியாகம் பெரிது. அவர்களுடைய உழைப்பினாலும் அவருடைய இரத்தத்தினாலும் அவருடைய வேர்வையினாலும் தான் இன்று நீங்களும் நானும் இந்த சுதந்திர காற்றை சுவாசித்து கொண்டிருக்கின்றோம். எனவே அவர்களை நன்றியோடு நினைத்து பார்ப்போம். அவர்களுக்காக இந்த நல்ல நாளிலே ஜெபிப்போம். இன்று நம்முடைய சுதந்திரத்தை கொண்டாடுவோம். நம்முடைய நாடு வளங்கள் நிறைந்த நாடு. இந்த இந்திய தாய் திருநாட்டில் நாம் பிறந்திருக்கின்றோம். அதற்காக கடவுளுக்கு நன்றி கூறுவோம். இன்றைய நாள் முழுவதும் இந்த சுதந்திர பெருவிழாவை நாம் கொண்டாடி தீர்ப்போம். பிரியமானவர்களே, ஆக்கப்பூர்வமான சிந்தனையாக சுதந்திரம் பெற்று இத்தனை நாட்கள், இத்தனை வருடங்கள் ஆகிவிட்டாலும் இன்னும் பூரண விடுதலை இல்லையே என்று பலரும் ஏங்கிக் கொண்டு இருக்கின்றோம். விடுதலை பெற்றுவிட்டோம் என்றாலும் விடுதலை நோக்கிய பயணத்தில்தான் நாம் இருக்கின்றோம். இது உண்மையும் கூட. ஏனென்றால் இன்றும் கூட மனிதனை மனிதனாக மதிக்காமல் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு பார்க்கின்ற ஒரு அடிமை சிந்தனையில்தான் இன்றும் நாம் இருக்கின்றோம். எத்தனை பெண்கள் வெளியில் சென்று வர முடிகிறது, அல்லது வெளியில் சென்று வந்தாலும் அது குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரிய பெண்களாக இருந்தாலும் சிதைத்து அல்லவா அனுப்பி வைக்கின்றார்கள். அப்படிப்பட்ட நிலையில்தானே நாம் இருக்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, அண்ணன் தம்பியாக, சகோதர சகோதரனியாக இருக்கின்ற இந்த வேளையிலே மதத்தின் பெயரால் எத்தனையோ விதமான வன்முறைகளும் நடைபெற்று கொண்டுதானே இருக்கின்றன. பிரியமானவர்களே, நம்முடைய சிந்தனையாக இருக்கலாம், சொல்லாக இருக்கலாம், எத்தனையோ முறையில் எத்தனையோ தடவை நம்முடைய சிந்தனைகள் அடிமை நிலையில் தான் இருக்கின்றன. எனவே இந்த சுதந்திர பெருவிழாவை கொண்டாடுகிற இந்த நாளிலே நம்மால் முடிந்த அளவிற்கு நம்முடைய சிந்தனைகளுக்கு சுதந்திரம் கொடுப்போம். பெரியதாக சிந்திப்போம், நல்லவையாக சிந்திப்போம். அடிமை சிந்தனையிலிருந்து வெளியே வந்து சுதந்திரமாக சிந்திப்போம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்தியா என்னுடைய நாடு. இந்தியர் அனைவரும் என்னுடைய உடன் பிறந்தவர்கள் என்றும், என்னுடைய நாட்டை நான் பெரிதும் நேசிப்பேன் என்றும், இந்த நாட்டினுடைய பெருமைக்காக நான் பாடுபடுவேன் என்றும் என்னுடைய பெற்றோர்கள், ஆசிரியர்கள், வயதில் மூத்தோர்கள், இராணுவ வீரர்கள், நாட்டு தலைவர்கள் என அனைவரையும் மதிப்பேன் என்றும், அவர்களுக்கு அன்பும் மரியாதையும் செலுத்துவேன் என்றும், என் நாட்டிற்கும் என்னுடைய நாட்டு மக்களுக்கும் என்னால் முடிந்த அளவிற்கு நான் உழைப்பேன் என்றும், இறுதியாக மரக்கன்று நட்டு இயற்கையை பாதுகாப்பேன் என்றும் இன்றைய இந்த சுதந்திர பெருவிழாவிலே நாம் உறுதி எடுப்போம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இரண்டாவது விண்ணேற்பு பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். அன்னை மரியாள் தனது மன்னக வாழ்வின் பயணம் முடிந்த பிறகு, அன்னை மரியாள் தனது மன்னக வாழ்வின் பயணம் முடிந்த பிறகு உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்ட உன்னதமான விழாவைத்தான் இன்று நாம் கொண்டாடுகின்றோம். இந்த விழா, இந்த விசுவாச கோட்பாட்டை திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் 1950ஆம் ஆண்டு பிரகடனப்படுத்தினார். எனவே ஆன்மாவிலும் உடலிலும் கிறிஸ்துவினுடைய மகிமையில் பங்கு பெற்ற முதல் புனிதவதி நம்முடைய அன்னை கன்னிமரியாள் என்பதை இன்றைய நாள் நமக்கு உணர்த்துகின்றது. சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரின் விண்ணேற்றம், அன்னை கன்னிமரியாளுடைய விண்ணேற்பு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. ஆண்டவருடைய விண்ணேற்றம், அன்னை கன்னிமரியாளுடைய விண்ணேற்பு. கிறிஸ்து விண்ணகம் சென்றதை ஆண்டவருடைய விண்ணேற்றம் என்று சொல்கின்றோம். மரியா விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டதை
விண்ணேற்பு பெருவிழா என்று நாம் கொண்டாடுகிறோம். திருச்சபையின் திருவழிபாட்டு புத்தகத்தில் இவ்வாறாக நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு வானங்களின் உச்சிக்கு ஏறி சென்றார் என்றும், இறைவனின் அன்னையாகிய கன்னிமரியா விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பெற்றார் என்றும் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அன்னை கன்னிமரியாளை பற்றி 4 விசுவாச கோட்பாடுகள் உள்ளன. ஒன்று, அன்னை கன்னிமரியா இறைவனின் தாய். அன்னை கன்னிமரியாள் என்றும் கன்னி. அன்னை கன்னிமரியாள் அமல உற்பவி. அன்னை கன்னிமரியாளுடைய விண்ணேற்பு. இந்த 4 விசுவாச கோட்பாடுகளை நாம் கொண்டாடுகின்றோம். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அன்னை கன்னிமரியாளுடைய விண்ணேற்பு அன்னை கன்னிமரியாளுடைய இறுதி மகிமை ஆகும். எனவே தன்னுடைய மகன் இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த மன்னக வாழ்வில் மனித அவதாரத்தில் அவரோடு உதவி செய்து மீட்பின் திட்டத்தில் பங்கு பெற்ற அன்னை கன்னிமரியாள் இன்றும் அந்த விண்ணகத்திலே ஆண்டவர் இயேசுவோடு ஒத்துழைத்து அங்கு இருக்கின்றார், நமக்காகவும் பரிந்து பேசுகின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, மூன்றாவதாக விண்ணக திருப்பயணம் அல்லது விண்ணக திருப்பயணிகள். மனிதர்களாகிய நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதிலும் சிறப்பாக கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் ஏதோ நம்முடைய வாழ்வு இந்த மண்ணகத்திலே முடிவடைந்து விடுகிறது, இதற்கு மேல் ஒரு வாழ்வு இல்லை என்ற சிந்தனையில் தான் சில நேரங்களில் அல்ல பல நேரங்களில் நம்முடைய வாழ்வு அமைந்து கொண்டிருக்கின்றது. நாம் அனைவரும் விண்ணகத்தை நோக்கிய திருப்பயணிகள். நமக்கென்று ஒரு தாய் வீடு தாய் நாடு இருக்கின்றது. இந்த மண்ணகம் என்பது ஒரு வாடகை வீடு, ஒரு டெம்பரவரி ஷெட், அவ்வளோதான். நமக்கென்று பத்திரம் போட்டு விண்ணகத்தில் ஒரு இடம் இருக்குது. அதற்காகத்தான் நாம் இந்த மண்ணுலகத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம் விண்ணகத்தை நோக்கி. அதற்கு அன்னை கன்னிமரியாள் நமக்கு உதவி செய்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, மரியாவினுடைய விண்ணேற்பு மரியா என்ற ஒரு தனிநபருக்கு இறைவன் அளித்த தனிப்பட்ட சலுகை மட்டும் அல்ல, மாறாக முழு திருச்சபையும் வருகின்ற காலங்களில் அடையவிருக்கும் மகிமைக்கு அது முன் அடையாளமாக ஒரு சாசனமாக அமைந்துள்ளது. மரியாவினுடைய விண்ணேற்பு திருச்சபைக்கும் நமக்கும் ஒரு முன் அடையாளமாக இருக்கின்றது. எனவே தான் நான் நம்பிக்கை அறிக்கையில் அறிக்கையிடுகின்றோம், உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன், நிலை வாழ்வை நம்புகிறேன். யோவான் நற்செய்தி 14:3 நாம் இவ்வாறாக வாசிக்கின்றோம், நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்து திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்து செல்வேன், அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். எனவே இது உறுதி திருவிவிலியத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. நமக்கென்று ஒரு தாய் நாடு இருக்கின்றது. அதனால் தான் சொல்லுகின்றேன், நாம் இந்த மண்ணுலகில் வாழ்கின்ற பொழுது ஏதோ மற்றொரு வாழ்வு இல்லை என்ற சிந்தனையில் வாழாமல், இந்த மண்ணகம் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு, இந்த மண்ணக வாழ்வு என்பது நமக்கு என்று கொடுக்கப்பட்ட ஒரு கொடை என்பதை உணர்ந்து அன்னை கன்னிமரியாளை போன்று நாமும் செல்ல வேண்டும். நினைத்து பாருங்களேன், அன்னை கன்னிமரியாளுடைய இந்த புண்ணிய பூமிக்கு, இந்த பேராலயத்திற்கு வந்திருக்கிறீர்கள், இந்த தாயினுடைய முகத்தை பார்த்து ஜெபிக்கிறீர்கள், வேண்டுகிறீர்கள். ஒரு கற்பனையாக நினைத்து பாருங்கள், அந்த தாயை நாம் முகமுகமாக அந்த விண்ணகத்தில் தரிசித்தோம் என்றால் எப்படி இருக்கும்? அந்த மாதாட்ட சொல்லுவோம்ல, உங்களை வேளாங்கண்ணியில் வந்து பார்த்தேன், இப்போ நேரடியாக உங்களை பார்க்குறோம் மாதாவே, அருளறிந்த மரியே வாழ்க. அந்த புனிதர்கள் எவ்வளவு மகிமை மிகுந்ததாக இருக்கும். எனவே இன்றைய இந்த அன்னை கன்னிமரியாளுடைய விண்ணேற்பு பெருவிழாவிலே நாமும் விண்ணக திருப்பயணிகள் என்பதை உணர்வோம். ஆமென்.